குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இந்த வாரம் வீக்லி அனாலிசிஸ் பார்த்துட்டு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி எடுத்துட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஒரு தோஜி சைடு வேஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ வீக்லி சார்ட்டுன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு ரெட் கலர் கேண்டில் போன வாரம் தோஜி தான் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. இந்த வாரம் ஆல்மோஸ்ட் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நம்ம வந்து இதில் வந்து டிசிஷனே எடுக்க முடியல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் டே சார்ட்லேயுமே கேண்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாமல், ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டெமினா இல்லாமல் டைரெக்ஷன் பிடிக்கிறதே கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி தான் இருக்குது இப்போ வரைக்கும். சரி, ஓகே. இதில் நம்ம வந்து ஒரு 1 ஹவர் பிரேக் அவுட்டில் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு போன வாரம் பார்த்துருப்போம். அது ஆல்மோஸ்ட் வந்து டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ ஃபர்தராக எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து போக முடியும். ஏன்னா லாஸ்ட்டு 3 டேஸ்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக புதன்கிழமையோட கேண்டிலுக்குள்ளே இன்சைடாகவே தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. புதன்கிழமை 12ஆம் தேதி ஆகஸ்ட்டுக்குள்ளே தான் 13ஆம் தேதி 14ஆம் தேதி இன்சைடாகவே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த இன்சைடு எங்கிட்டாச்சும் பிரேக் அவுட் நடக்கும்போது நம்ம வந்து டைரக்ஷன் பிடிச்சிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, 15 மினிட்ஸாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஸோ அந்த ஏற்கனவே நம்ம பார்த்தது இங்கேங்க, போன வாரம் நம்ம வந்து பார்த்தது இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போடலாம் அப்படின்றத சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பாருங்கள், யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி போட்டிருப்பேன். டவுன் சைடில் இப்படி வந்து இப்படி போட்டு எந்த சைடில் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அதே மாதிரி 11ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. அடுத்து 12ஆம் தேதி, அதுக்கப்புறம் மிச்ச எல்லா நாட்களுமே வந்து பார்க்கும்போது நமக்கு அதுக்குள்ளே இப்படியே இன்சைடாகவே தான் ட்ரேட் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது மறுபடியும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்? இது தானே போட முடியும், வேறு ஆப்ஷன் இல்லைல்ல. ஏன்னா என்னவோ அது கூட வந்து இது பண்ணுறோம். அப்போ 2 நாள் பாஸ்ட்டு ஒரு 2 to 3 டேஸாக எந்த ஒரு ட்ரேடும் கிடையாது அப்படின்றது தெரியுது. ஸோ ஃபர்தராக அதாவது இப்போது இந்த மாதிரியான ஒரு ரஃபாக தான் போடுறேன். ஒரு ட்ரையாங்கிள் இப்படி பிரேக் ஆகிருக்கு, கரெக்டாக. ஸோ இப்போ ஃபர்தராக என்ன நடக்குது? இப்படி நடக்குது. அப்போ இது இந்த டைரெக்ஷனும் கொடுக்கலாம், அல்லது மறுபடியும் இந்த டைரெக்ஷனும் கொடுக்கலாம் அப்படின்றது தான் என்னோட ஐடியா. இங்கே பிரேக் அவுட் கொடுத்ததுனால நமக்கு கிளியராக டவுன் சைடில் வந்துருச்சு. அப்போ நமக்கு இங்கிட்டு பிரேக் அவுட் ஏதாவது ஒரு டைரக்ஷன் வந்து கொடுக்கணும், வெயிட் பண்ணி பார்க்கணும். நமக்கு எந்த சைடில் கொடுக்குது அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப கரெக்டாக பார்த்துட்டு கவனமாக எடுத்துக்கோங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பிரேக் அவுட்டு ப்ராப்பராக நடந்தால் தான் டைரக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஒன்று இது வந்து நம்ம இந்த சைடில் நடந்தது அப்படின்னா பார்க்கலாம், அல்லது அப் சைடில் சப்போஸ் எங்கள் ட்ரையாங்கிள் வந்து பிரேக் அவுட் நடக்குது இந்த இடத்துல அப்படின்னா கூட நான் அப் சைடில் உள்ள ஒரு இந்த ட்ரையாங்கிள் போட்டிருந்தோம்ல, அதோட ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ அப்படி நடக்கிற பட்சத்தில் இங்கிட்டிருந்து இங்கிட்டு பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிள் இருக்கலாம். ஓகே, அல்லது இது வந்து டவுன் சைடில் வருது, அதாவது இப்போ டவுன் சைடில் நம்ம வந்து ஏரோ மார்க் போடுறோம், இது வந்து மறுபடியும் உடைக்குதுங்க. எதை உடைக்குது? 24,200 உடைச்சா மட்டும். ஏன் சொல்கிறேன்? இங்கே ஒரு கேப் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அந்த கேப் வரைக்கும் போகலாம், பாசிபிள் இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இப்போதைக்கு மார்க்கெட் நமக்கு காட்டுற டைரக்ஷன். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ட்ரேடிங் பிளானை வச்சுக்கிடலாம். ஓகேங்களா? எஜுகேஷன் பர்பஸாக பாருங்கள், கவனமாக பாருங்கள், அவ்வளோதான். எங்கிட்ட பிரேக் அவுட் நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணணும், அதுக்கு டைம் கொடுக்கணும். இப்போ லாஸ்ட் ஒரு 2 நாளாகவே வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு ட்ரேடிங் இல்லைன்னா அவ்வளோதான். இன்சைடுக்குள்ளே ட்ரேட் நடந்ததுன்னா எப்படி எடுக்க முடியும்? டவுன் சைடில் பிரேக் அவுட் கொடுத்தாலும் கீழே போகாது, அப் சைடில் போகும். அப் சைடில் பிரேக் அவுட் கொடுத்தாலும் மேலே போகாது, கீழே வரும். ஸோ அப்போ ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து பொறுமையாக இருக்கணும். அது வந்து எந்த டைரெக்ஷனில் பிரேக் அவுட் இருக்கோ அப்போ வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். எஜுகேஷன் பர்பஸாக பாருங்கள் எல்லாத்தையுமே. ஓகே, ஸோ வீக்லி சார்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். வீக்லி இதை பொறுத்த மட்டும் அதே இடத்துல அரைச்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு ரேஞ்ச் கண்டினியூஸாக கண்டினியூஸாக வந்து என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8,900 அந்த லெவலுக்கும் 56,000க்கும் நடுவில் ஒரு ரேஞ்சு கம்ப்ளீட்டாக எவ்வளோ நாளாக பல வாரங்களாக. அப்போ டே சார்ட்னு பார்க்கும்போது இதை ஒரு பெரிய பாக்ஸாக போட்டுருங்க. பாக்ஸுக்குள்ளே என்ன நடக்குதோ அது பிரேக் அவுட் கொடுக்கும்போது அப் சைடில் போதா டவுன் சைடில் போதான்றதை நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து 15 மினிட்ஸ் 1 ஹவர்னு பார்க்கும்போது டே சார்ட்டில் பார்த்தாலே மொமெண்ட் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆகுது, திருப்பி 2 நாள் கண்டினியூஸாக இருக்குது, அதாவது உள்ளுக்குள்ளே இன்சைடாகவே இருக்குது. திருப்பி வந்து பெரிய லெவலில் மொமெண்ட் இல்லை, மறுபடியும் ஒரு க்ரீன் கலர் கேண்டில், மறுபடியும் ஒரு 2 நாள் வந்து இன்சைடாக இருக்குது. ஸோ அப்படின்றப்ப
நம்ம வந்து வெயிட் பண்ணி டைரக்ஷன் பிடிச்சி தான் எடுக்கணும். தெரியல அப்படின்னாலுமே சில பல நாட்கள் சும்மா தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. 1 ஹவரில் போடுங்க அல்லது 2 ஹவர் எதுனாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. ஓகே, டைரக்ஷன் எப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ட்ரெண்ட் லைன் எல்லாம் போட்டு பாருங்கள். இது 1 ஹவர் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஜஸ்ட்டு உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். எங்கள் ஓவரால் ட்ரெண்டு என்னவா இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. அதோட ஹை லோ வந்து மார்க் பண்ணுங்கள். ஏன்னா ரேஞ்ச் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரேஞ்சை வந்து நமக்கு வந்து இதுதான் ரேஞ்சு 58,800க்கும் 56,000க்கும் நடுவில் தான் பேங்க் நிஃப்டியானது ரொம்ப நாளாக வந்து சுற்றிக்கிட்டே இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இதே இது டவுன் சைடு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எடுத்த உடனே டைரெக்டாக இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 57,100 120 இந்த லெவலு 57,000 ரவுண்ட் அப் லெவலும் இருக்குது. ஸோ அது வரைக்குமே நமக்கு வந்து ஒரு ஜோனை வந்து மார்க் பண்ணிவிட்டு என்ன டைரெக்ஷனில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு போகுதுன்னு பார்க்கணும். அப் சைடில் கொடுக்குமே ஆனால் 58,000 தாண்டி இதோட பிரேக் அவுட் க்ளோஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இது வந்து 58,500 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகலாம். இல்லை டவுன் சைடில் வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவல் வந்து 56,680, அதுக்கப்புறம் வந்து 56,000 வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்படி தான் போகணுன்னெலாம் கிடையாது. எப்படி இருக்குன்றத நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக டே பை டே வந்து நான் அதனால தான் மார்க்கெட் சைடுவேஸாக இருந்தாலும் சரி, ரேஞ்ச் பவுண்டாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வீடியோ டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ டெய்லி வந்து வீடியோ வந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தான் சொல்ல வந்த விஷயம் வந்து புரியும். ஓகேங்களா? அடுத்து வந்து டே சார்ட்டு. வெறுமனே இன்ஸ்டாகிராமில் கொடுக்குற டெலகிராமில் கொடுக்குற லெவலை பார்த்து ட்ரேட் போகலாம். நான் இல்லைன்னுலாம் சொல்லவே இல்லை. ஆனால் இதோட புரிதல் எப்படி வரும் அப்படின்னா ஃபுல்லாக நீங்கள் வந்து வீடியோ பார்க்கும்போது தான் இது வந்து புரியும். ஓகே, நம்ம ஃப்ரீயாக தானே சொல்லித்தரோம். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ என்னென்ன ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் கம்ப்ளீட்டாக வந்து ரேஞ்சில் இருக்குது, மொமெண்ட் இல்லை அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ அப்படின்றப்ப ஸ்டாக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஃபில்டர் ஆயிருக்கு. பட் இருந்தாலுமே நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து செட்மேக். ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதாவது ஆல் டைம் ஹை, அது போக இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சு வந்து அதாவது ஒரு ரேஞ்சு இதை வந்து ரேஞ்சாக தானே நம்ம வந்து மார்க் பண்ணுவோம். ஸோ இது வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு மூவ் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. 3,500 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு நீங்கள் உங்களோட இதை வந்து செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து ஸ்டாக்ஸுக்கு மட்டும் மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இது வந்து ஸ்டீல் ஹோல்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் இருக்கும். ஸோ இதுவுமே இந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னா 650 அப்படின்ற லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஜுகேஷன் பர்பஸ் செக் பண்ணிக்கோங்க. எஸ்எல் வச்சுக்கோங்க. மார்க்கெட் மூவ் ஆனால் மட்டும்தான் இதுவும் வந்து மூவ் ஆகும். ஸ்டாக் நேம் வந்து விவிட் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த ஸ்டாக்குமே இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னுக்குள்ளே இருக்குது. இதுக்கெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கான ஸ்டாக்கு தான். ஓகே, இல்லை இது இந்த மாதிரி இதிலலாம் எங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, லாக் ஆகிடும்னு நினச்சிங்கன்னா போக வேணாம். அடுத்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஸ்டாக் ஃபில்டர் ஆகும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். 1800 இதிலெல்லாம் லிக்விடிட்டி கம்மியாக தான் இருக்கும். அடுத்து ஹால்டர் வெஞ்சர். இப்போ இதோட 4வது ஸ்டாக் சொல்கிறேன். ஓகே, இந்த ஸ்டாக் ஆல்ரெடி இருந்த ஹை ஆல் டைம் ஹை அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ ஃபர்தர் பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா 350 360 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்துக்கோங்க. ஓகே, ப்ராப்பரான எஸ்எல் கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களோட இதை வந்து மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஏவிடி நேச்சுரல். ஏவிடி நேச்சுரலை பொறுத்த மட்டும் வீக்லி சார்ட்டாக மாற்றிடுங்க. அப்போ போய் சேர்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? சில பல வாரங்கள் ஆகலாம். அப்படி தான் ஆகும் பொதுவாக நம்ம வந்து. ஸோ இதை பொறுத்த மட்டும் ஃபர்தர் பிரேக் அவுட் இருந்துச்சு அப்படின்னா 100 வரைக்கும் மேபி போகலாம். ஹாப்பியஸ்ட் மைண்ட். இது ரொம்ப நாளாக ஒரு ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ ரேஞ்சு பிரேக் ஆச்சுன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே, பாட்டமில் ஒரு ரேஞ்ச் வந்து க்ரியேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஒரு 450 வச்சுக்கலாம். 450 தாண்டினா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, 550 வரைக்கும் கூட போகலாம். பட் ஆனால் பிரேக் அவுட் கொடுக்கணும். கொடுக்கலன்னா நம்ம வந்து போக முடியாது. சுப்ரீம் இண்டஸ்ட்ரி. சுப்ரீம் இண்டஸ்ட்ரி
கிட்டத்தட்ட ஒரு டபுள் பாட்டம் மாதிரி தெரியுது. பாட்டமில் நிற்கிது. ஸோ இது வந்து ஃபர்தராக நமக்கு வந்து மேலே மூவ் ஆகணும். எஸ்எல் கரெக்டாக வச்சுக்கோங்க. ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால நான் வந்து சொல்கிறேன் 4000 வரைக்கும் போகலாம். டைம் வந்து ரொம்ப எடுத்து தான் மூவ் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் இல்லை அதனால சொல்கிறேன். ஸோ இதை வந்து எஸ்எல் வந்து ஒரு ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். இப்போ கொடுத்த ஸ்டாக்கில் ஏதாவது 1, 2 மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களோட கன்வீனியன்ட் பார்த்துக்கோங்க. ஜூப்ளியான் ஃபுட் ஒர்க்கு கேட்டிருந்தாங்க. அது ஒரு கிட்டத்தட்ட நல்லா தான் இருக்குது. நான் ஏற்கனவே அதை சொல்லியிருந்தேன்ல, பிரேக் அவுட் இருந்தால் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லியிருந்தேன். பிரேக் அவுட் ஆகிட்டு க்ளோஸு கீழே வந்து வச்சிருக்கு. ஸோ ஃபர்தராக இந்த வாரமும் பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கவனமாக இது பண்ணிக்கோங்க. மற்ற எல்லாமே நான் வந்து செக் பண்ணிட்டேன். பெரிய அளவில் இன்னும் வந்து ரேஞ்ச் தான் க்ரியேட் ஆகிக்கிட்டு இருக்குது. வேறு பெரிய அளவில் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ் எதுவும் ஃபில்டர் ஆகலை. ஓகே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு தெளிவான அப்டேட்டை கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். அது போக மற்ற இண்டெக்ஸில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து அதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் போட்டிருக்கேன், பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஆனால் கன்சல்டேஷன் பாருங்கள் எவ்வளோ நாள் நடக்குதுன்ட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ திருப்பியும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து இன்னும் ஃபர்தராக பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா 9500 10,000 வரைக்கும் போகலாம். ஆனால் டைம் எடுத்து தான் போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோட பார்வையாக நான் வந்து வச்சுருக்கேன். செக் பண்ணிவிட்டு ஏதாவது 1, 2 ஸ்டாக் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட்டு டைரக்ஷன் கொடுக்கும்போது தான் ஸ்டாக்குமே நல்லா மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணிவிட்டு கவனமாக ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் நியூஸ் அப்டேட் எல்லாமே இருக்கும். வேணுன்றவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.